அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ கல்பக விநாயக பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. ஸ்ரீ வள்ளி தேவஸ்ரீநாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி பூர்ண நல்லாசிகள். நம்ம சகல வள நலன்களையும் ஆரோக்கியத்தையும் நல்ல உடல்நிலையும் மனநிலையும் கொடுத்து முருகப்பெருமானுடைய அருளை வாரி வழங்கி இகபர சௌபாக்கியங்களை தந்து சிவயோக மோட்சத்தை தரக்கூடியதான ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகளின் அருளிய சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் பாடி அதனுடைய அந்த விசேஷங்களையும் அதில் பொதிந்துள்ள முருகப்பெருமானுடைய ரகசிய திருநாமங்களையும் வேலினுடைய பிரபாவங்களையும் பார்த்துட்டு வரும். இந்த பதிவில் எந்த பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா 26வது பாடலாக்கிய, அதாவது உயிர்மை எழுத்தில் வா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை முன்னிட்டு தொடங்கக்கூடியதான பாடலை நம்ம இன்னைக்கு சிந்திக்க உள்ளோம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்களினுடைய விளக்கங்கள் தெரிய விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி அதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடை உடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேள் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கும் ஞான்றும் கிரி துளை துளவேள் காக்க அப்படின்னு இருக்கக்கூடிய மிகவும் அருமையான பாடல். எப்போதுமே நேர்மறை கடிகார சுற்றுல நம்ம ஒவ்வொரு திசைகளிலுமே முருகப்பெருமானுடைய திருக்கைவேல் காப்பதாக அப்படின்னு பார்த்துட்டு வரோம். கிழக்கு திசை தொடங்கி நம்ம வடமேற்கு திசையில் நம்ம வாயு மூலையில் முடித்தோம் போன பதிவில். இந்த பதிவில் அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக வடக்கு திசையை நம்ம பார்க்க போகிறோம். வடக்கு திசை அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அதனுடைய அதிபதியாக யார் வராது அப்படின்னா குபேரன் வராது. அதாவது யக்ஷர்களினுடைய ஆச்சனாக செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்ண சிவபக்தரான குபேர பெருமானுடைய அந்த திசை தான் இந்த வடக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய திசை. அதனால் இந்த வடக்கு திசையில் ஈசனுடைய மகன், அதாவது முருகப்பெருமான் சிவபெருமானிடத்தில் இருந்து நெற்றிக்கண்ணில் தோன்றிய ஆண் மகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஈசனுடைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளை சுதக்கக்கூடிய திருவேள் நம்மை காப்பதாக வடக்கு திசையில் இருந்து அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல வடக்கு திசையில் இருந்து வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தத்தம் நம்மை பாதுகாப்பதற்காக இந்த இடத்துல பிரார்த்தனையை வைக்கின்றார். அடுத்ததாக விடை உடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேள் காக்க. விடை அப்படின்னு சொல்லக்கூடியது காளை மாடு, அதாவது காளை ஏறும் கத்தன் எந்தன் அதுல் பகலா அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் பாடுவதற்கு ஏற்றது போல அந்த மால்விடை என்று சொல்லக்கூடிய திருமாலே காளை மாடாக உருவெடுத்து சிவபெருமானுக்கு சேவகம் செய்ததாக நமக்கு புராணங்களில் சொல்கிறாங்க. அதுபோலவே அந்த 5வது திருநாள், அதாவது சிவாலயங்களில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் 5ஆம் திருநாள் அன்னைக்கு வெள்ளை ரிஷப வாகனத்தில் சோமாஸ்கந்த மூர்த்தியாக சுவாமி உலா வருவார். அந்த விடையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிப்பது அப்படின்றது வேதத்தினுடைய சாதத்தில் அமர்ந்து சிவபெருமானை, அதாவது இறைவனை தரிசிக்கக்கூடிய உன்னதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஏன்னா வேதம் அப்படின்றது 4 வகையான வேதங்கள் நம்மிடத்திலே உள்ளன. அந்த 4 வகையான வேதங்களும் ரிஷபத்தினுடைய 4 கால்களாக அமைந்து அதனுடைய மேலே அதனுடைய தத்துவமாக பெருமானும் தேவியும் அமர்ந்து நமக்கு சத்து சித்து ஆனந்தமாகி முருகப்பெருமானுடைய காட்சி கொடுக்கக்கூடிய அந்த சோமாஸ்கந்த வடிவமாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. அதனால தான் விடை அப்படின்றது காளை மாடு. அதிலே அதனை வாகனமாக கொண்ட ஈசானிய திசை, ஏன்னா வடகிழக்கு அப்படின்றது மிகவுமே பல நன்மைகளை தரக்கூடியதான திசை. வடகிழக்கு அப்படின்ற இடத்துல தான் ஈசான்யன் இருக்கார். அந்த இடத்துல மேகம் கருத்துச்சு அப்படின்னா நமக்கு மழை பொழிவு அப்படின்றது கட்டாயமாக வரும் அப்படின்றது நம்முடைய வாக்கு. அதனால் அந்த ஈசானிய திசையில் இருந்து வரக்கூடிய ஆபத்துக்களை சிவபெருமானுடைய அம்சமாக திகழக்கூடிய ஈசானியனுடைய திசையிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்களை சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ண, அதாவது தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதன், சுவாமிக்கு மட்டும்தான் சுவாமிநாதன் அப்படின்னு பேர். ஏன்னா சிவபெருமானுக்கே உபதேசம் கொடுத்த பெருமான் தான் நம்முடைய முருகப்பெருமான். அதனால் அந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய வேத போதகன், வேதத்தை போதிக்கக்கூடிய சிறு பிள்ளையாக சுவாமி மலையிலே காட்சி கொடுக்கக்கூடிய குமார கடவுள்
நம்மை இந்த திசையிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் தொந்தரவுகளிலிருந்தும் காப்பாற்றட்டும் அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்தோட இந்த திசைகள் 8வது திசையாக வடகிழக்கோடு நமக்கு முடித்து வைக்கின்றார். அடுத்ததாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் நவில்களில் இறைவனுடைய திருநாமங்களை நவிலும் பொழுதும் பேசும் பொழுதும் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில், அதாவது நிமிர்ந்து நம்ம நடக்கும் பொழுதும் கீழே இருந்து நம்ம உதங்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் எந்த வேள் காப்பாற்றும் அப்படின்னா கிரி துளைவேள் காக்க. அதாவது கிரி அப்படின்றது மலையை குறிக்கும். அந்த கிரியை துளைத்து கிரௌஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான அரக்கன் மலையாக இருந்தான். அந்த மலையை துளைத்துட்டு தான் வீர மகேந்திரபுரிக்கு நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால அந்த கிரௌஞ்சத்தை முருகப்பெருமானுடைய சக்திவேல் அப்படின்றது தூளாக ஆக்கியது. அதற்கப்புறம் தான் அந்த வீர மகேந்திரபுரிக்கு சென்று சூதனை சுவாமி சம்ஹாரம் பண்ணதாக நமக்கு கந்த புராணம் வரலாறு. அதனால் அந்த கிரியை துளைத்த அந்த அற்புதமான அந்த வேள் அப்படின்றது நம்மை எந்த வேலை செய்யும் பொழுதும் எந்த இடத்துலையுமே எந்த நிலையிலுமே நம்மை காப்பாற்றட்டும் அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல கிரௌஞ்சம் துளைத்த அந்த கிரியை துளைத்த வேள் நம்மை காப்பாற்றட்டும் அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல பிரார்த்தனையை வைக்கின்ற. இந்த பாடலை பாடுறதுனால நமக்கு முன்னதே சொன்னது போல் எந்த திசைகளிலிருந்தும் எந்த ஆபத்துகளும் நம்மை வந்து சேராதபடிக்கு பெருமானுடைய அந்த வேலினுடைய பிரபாவம் அப்படின்றது நம்மை காப்பாற்றும். இந்த பாடலில் நமக்கு ரகசிய திருநாமமாக வர்றது வேத போதகன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்தினை அருளக்கூடிய வேதத்தினை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான அந்த தோற்றம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கந்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி மலை, குருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு இருக்கின்றது. அதனால் இந்த கந்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி மலையில் சுவாமி வேத போதகனாக சிவபெருமானுக்கே குருவாக இருந்து உபதேசம் பண்ண காரணத்தினால எந்தெந்த குழந்தைகள்லாம் படிப்பில் மிகவுமே கவனம் குறைவாக இருக்கின்றதோ அறியாமை எனப்படக்கூடிய அந்த இருள் என்பது நம்மிடத்தில் நிறைய இருக்கின்றது. அறியாமையெல்லாம் நீங்கி அந்த ஞானமாகிய அறிவு நமக்கு புலப்படும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த பாராயண பலனாக இந்த பாடலினுடைய தன்மை நமக்கு அமைகின்றது. அதனால் இந்த பாடலை சண்முக கவசத்தினை அனைவருமே அனுதினமும் பாராயணம் செய்து சகல வளங்களையும் பெற்றிடுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இடத்துல இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த பதிவில் அடுத்த